இந்த வீடியோவில் நம்ம பவர் பாயிண்ட் பிபிடி எப்படி வந்து லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மொபைலில் உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லைனா மொபைலில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு ஆட் டைட்டில் வேணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளிக் ஹியர் டு ஆட் சப்டைட்டில். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இப்போ ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும்ல, அடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கலாம், அடுத்த வீடியோவில் வரும். இப்போ ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இப்போ கிளிக் ஹியர் டு ஆட் டைட்டில், இந்த டைட்டில் வந்து இங்கே போட்டுக்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸ் பாயிண்ட் வச்சு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க டைட்டில் போட்டுக்கலாம். இப்போ டைட்டில் வந்து சில பேர் அவங்க காலேஜ் நேம் இருக்கலாம், இல்லை காலேஜ் நேம் போட்டு கேப்ஸ் லெட்டர் ஆன் பண்ணிக்கிறது, கேப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் போட்டு உங்கள் காலேஜ் நேம் கூட டைப் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஹெட்டிங் கூட நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ நான் ஏபிசிடி காலேஜ் ஆஃப் சும்மா போட்டுக்கிறேன், இன்ஜினியரிங் போட்டுக்கிறேன். உங்கள் காலேஜ் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து டைம்ஸ் ஆஃப் ரோமன் பிபிடியில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் ரோமன் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ண அப்படியே அந்த கர்சர் அந்த ஒரு எழுத்துக்கு நடுவில் வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு இதாகிடும், செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணால் அந்த எழுத்து மட்டும் தான் செலக்ட் ஆகும். 3 வாட்டி அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டினியூஸாக கிளிக் பண்ணுங்கள், அப்படியே அந்த எழுத்து அப்படியே செலக்ட் ஆகிடும். இப்போ இங்கே மேலே பாருங்கள், ஹோமில் இருக்கான்னு பார்த்துங்க. ஹோமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் ரோமன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. டைம்ஸ் TIM அப்படின்னு டைப் பண்ணாங்களே வந்துடும், என்ட்ரு கொடுத்துருங்க. அங்கே வந்துருச்சு பாருங்கள், டைம்ஸ் ஆஃப் நியூ ரோமன் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாற்றிடும். ஹெட்டிங், இது வந்து ஹெட்டிங் இல்லை, போல்டாக தெரியணும்னா போல்டு, இங்கே B ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், B அந்த போல்டு, அதை வந்து கிளிக் பண்ணிங்க, போல்டாக வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், மேலே தள்ளி நிற்கணுமா. இப்போ இப்படி அந்த பார்டரில் டாட் லைனாக தருதில்ல, அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். அது வந்தோடனே அதை கிளிக் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே நீங்கள் தள்ளுனா அதை நவுரும். ஓகேங்களா? மேலே கிளிக் பண்ணிக்கிட்டே மேலே தள்ளுனா நவுரும். ஓகே, இந்த இன்ஜினியரிங் ஓகே. சில பேருக்கு வேணாம், இது எனக்கு ஒரே லைனில் வேணும் அப்படின்னா சைடில் இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஆட்டம் இருக்கா, அந்த 3 லைனுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 சைடும் ட்ராக் பண்ணி பாருங்கள் மேலே ஏறுதா அப்படின்ட்டு. மேலே ஏறல, ஓகே. இதை கொடுத்து எரேஸ் பண்ணி பாருங்கள், ஓகே ஏறல. ஓகேங்களா? இப்போ நம்ம சைஸ் குறைக்கிறது தான், வேறு வழி இல்லை. சைஸ் குறைச்சா தான் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ஏறும். அப்படி இல்லை, உங்களுக்கு சைஸ் குறைச்சி ஏறல அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்க. அலைன் டெஸ்ட்டில் இங்கே ஃபஸ்ட்டே இருக்கும், அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ அரேஸ் பண்ணி பாருங்கள் ஏறுதா அப்படின்ட்டு. ஏறல. அப்படி இல்லைனா நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணிங்க. இதில் வந்து மிடிலே வச்சுக்கோங்க, சென்டர் வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். சைஸ் வந்து கம்மி பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் இங்கே மாற்றிக்கிறதுக்கு ஃபாண்ட் சைஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே அதேமாதிரி ட்ரிபிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து வார்த்தை அதிகமாக இருக்குது, அதை நம்ம ஒரு லைனில் கொண்டு வர முடியாது, அதனால் சைஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும். ஒரு 36க்கு அப்புறம் 40 பார்த்திங்கன்னா சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு பாருங்கள். 36 கரெக்டாக இருக்கா? ஓகே. இப்போ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். அந்த கார்னரில் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தோடனே கரெக்டாக இருந்தோடனே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ காலேஜ் நேமை வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது கிரியேட் ஆட் எ சப்டைட்டில் இருக்கா, உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் நேமை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் டைட்டில் நேம் என்ன, அது சும்மா நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து சும்மா டைப்ஸ் ஆஃப் என்ன பண்ணலாம், டைப்ஸ் ஆஃப்
கீர் அப்படின்னு போடுறேன், நான் சும்மா போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி மேலே வச்சுக்கலாம், ஏன்னா டைட்டில் வந்து மேலே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டாக இருக்குது. இப்போ லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் போல்டாக இல்லை, கலர் வந்து டிம்மாக இருக்குது. அதனால் இதை ட்ரிபிள் கிளிக் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே இதாகிடும். கலருக்கு இங்கே இருக்க பாருங்கள், கலரு பிளாக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கலர் இங்கே ஏ போட்டு அண்டர்லைன் பண்ணி கீழே இருக்கும், அதை கொடுத்து கலருக்கு வந்து இங்கே கொடுத்துருங்க, பிளாக் கலர் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு கலராக வேணும் அப்படின்னா ரெட் கலரு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். திரும்பி இதை கிளிக் பண்ணி டைம்ஸ் ஆஃப் ரோமன் வந்து ரீசெண்ட்லி யூஸ்டு ஃபார்மெட்டில் வந்துடும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் ஸ்மாலாக கூட பண்ணிக்கோங்க. இதை பெருசு பண்ணணுன்னா கூட இங்கே இது பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த 3 டாட் 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 லைன் இருக்குல்ல, அந்த இதை பண்ணி ஃபாண்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதேமாரி ட்ரிபிள் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி சைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 25 கொடுத்து போல்டு பண்ணிக்கிறேன். அந்த போல்டே எனக்கு இன்க்ளைண்டாக வேணும், சாஞ்சி வேணும் அப்படின்னா இட்டாலிக் இதை கிளிக் பண்ணால் சாஞ்சி இருக்கும் அந்த டிசைன் வந்து. இதோ ஒரு சாயுது பார்த்தீங்களா, டைப்ஸ் ஆஃப் கீர் வந்து சாயுது பார்த்தீங்களா. எனக்கு அண்டர்லைன் பண்ணி வேணும்னா அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் வந்து டைட்டில் வந்து போட்டிங்க, ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுவீங்க. சில பேர் வந்து காலேஜில் வந்தீங்கன்னா குரூப்பாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்சர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, மேலே இருக்க பாருங்கள் இன்சர்ட். அந்த இன்சர்ட் உள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல இப்போ இங்கே வந்து போட்டுக்கலாம். இங்கே டன் பை அப்படின்ட்டு போட்டு, இல்லை ப்ரிப்பேர்டு பை அப்படின்ட்டு, இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்கல்ல நீங்கள் தான் அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ சும்மா டன் பை அப்படின்னு போடுறேன். டன் பை அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்துங்க. இப்போ ஸ்பேஸ் தட்டினா கொஞ்சம் கேப் விட்டு உங்கள் பேரை டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா இப்போ என் பேரை டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் யார் யார் பேட்சாக பண்ணுறீங்களோ அவங்க பேட்ச் இதை போய் டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நான் சும்மா சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க, அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் கூட எல்லாம் செலக்ட் ஆகும். நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் கார்னரில் கருத்தில் வச்சு அப்படி செலக்ட் பண்ணால் அது செலக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் டைம்ஸ் ஆஃப் ரோமன் அதிக சைஸை வந்து அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? டைம்ஸ் ஆஃப் ரோமன் மாறலையா, டீம் கிளிக் பண்ணி டைம்ஸ் ஆஃப் ரோமன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதேமாரி வந்துடுச்சா, போல்டு பண்ணணுன்னா பண்ணிங்க, இது ஹைலைட்டாக கொடுக்கணும் அப்படி கொடுங்க. இது நீங்கள் எங்கே வேணாலும் நோற்றி வச்சுங்க. ஓகேங்களா? இதேமாரி நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இதேமாரி இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு இங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உங்கள் சாரோட உங்களுக்கு எடுத்த கைடு இல்லை, ஓகேங்களா, உங்கள் ஸ்டாஃப் பேர் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர். ஓகேங்களா? கைடட் பை அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஜிஐ ப்ராஜெக்ட் இது கூட நீங்கள் சில பேர் ப்ராஜெக்ட் ரிவ்யூ கூட பண்ணுவீங்க. கைடட் GUIDED கைடட் பை அப்படின்னு போட்டுங்க. கைடட் பை அப்படின்னு போட்டு உங்கள் சார் பேரை கூட இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் பேரை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நான் சும்மா அப்படி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அந்த லாஸ்ட்டில் கர்சர் வந்தோடனே ஒரு ஐ மாதிரி சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டே மேலே வரைக்கும் எழுத்துட்டு போனீங்கன்னா இதாகிடும். இப்போ டைம்ஸ் ஆஃப் ரோமன் மாற்றிடுங்க, சைஸ் வந்து மாற்றோன்னா மாற்றிங்க. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ், ஃப்ரண்ட் பேஜ் தான். இதுக்கே டைம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த பேஜ் இமேஜ்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்தமாரி ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. சும்மா சாம்பிள் தான், உங்களுக்கு தேவையான கலரு எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு மட்டும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இப்போ டன் பைக்கு மட்டும் கலர் கொடுக்கணுன்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கலர் இங்கே மாற்றணுன்னா இங்கே பாருங்கள் கலர் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் இது ஃப்ரண்ட் பேஜ் தான். இப்போ அடுத்த பேஜெலாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.